நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் நம்ம சமையலில் டேஸ்ட்டை கூட்டுறது எண்ணெய் தான். சமையல் எண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றி சமைக்கமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். நம்ம உடம்புக்கு எப்படி ஆற்றலை கொடுக்கறதுக்கு உணவு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் சமையலோட ஆற்றலை கூட்டி கொடுக்கறது எண்ணெய். அந்த எண்ணெயை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற முறையும், அந்த எண்ணெய் கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். எண்ணெயை நம்ம வாங்கினதுமே 1 லிட்டராக வாங்குகிறோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிடக்கூடாது. எண்ணெய் கிச்சனில் கசியாமல் இருக்கிறதுக்கு நல்லா டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு வச்சிட்னா வேலை நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ எண்ணெயை மாற்றி எடுக்கும் போது அந்த பாட்டில்ஸ் மட்டும் கழுவுனாலே போதும். எண்ணெயை நம்ம ரொம்ப நாள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. எண்ணெய் வாங்கும் போதே எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதுவும் நல்ல தரமான எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கலாம். தரம் குறைவான எண்ணெய் வாங்கினா சீக்கிரத்தில் நம்ம யூஸ் பண்ணிடணும். எண்ணெய் ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணும் போது சமையலில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகவோ இல்லை பாட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம ஊற்றும் போதே அந்த எண்ணெயிலிருந்து ஒரு மாதிரி அழுகின வாடை வரலாம், இல்லை கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும். எப்பவும் இருக்கிறத விட தடிமனாக இருந்துச்சுன்னா, புளிப்பு, அழுகிய ஸ்மெல், நிறம், தடிமன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எண்ணெய் கெட்டு போயிடுச்சு. அந்த எண்ணெயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது. 1 லிட்டர் அப்படின்னு மொத்தமாக வாங்கி வைக்கிற இடத்துல எண்ணெயை நம்ம எப்போவுமே சமையலுக்கு கிச்சன் மேடை பக்கத்துலேயே அடுப்பு பக்கத்தில் தான் வச்சுருப்போம். சின்ன சின்ன பாட்டிலில் நம்ம மாற்றி ஊற்றி வச்சுக்கிட்டு எண்ணெயை பயன்படுத்தினோன்னா ரொம்ப நாளைக்கு எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த பெரிய பாக்கெட்டில் இருக்கிறதையும் ஓப்பன்லேயே நம்ம வைக்கக்கூடாது. ஊற்றிட்டு நல்லா கட்டி வச்சிடணும். எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் நல்ல குளிர்ந்த இடமாகவும் தண்ணி எதுவும் படாத இடமாகவும் இருக்கணும். வெயில் படுற மாதிரியோ வச்சோன்னா எண்ணெய் சீக்கிரத்திலே கெட்டு போயிடும். நெய் எல்லாமே நம்ம சின்ன சின்ன பாட்டிலில் நெய்க்கு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா சமையலுக்கு கொஞ்சமாக நெய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டனாலும் உடலுக்கு கேடு தான். அதுவும் உடல் உழைப்பு இல்லாதவங்க ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிட்டனாலே போதும். அதுவே ரொம்ப நம்ம உடலுக்கு நல்லதாகவும் இருக்கும். சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் பொரிச்ச எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றி வைக்கும் போது ஒரு செராமிக் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டனா கழுவும் போது ஈஸியாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நாள் எண்ணெய் வாங்கி ஸ்டோர் பண்ணுவீங்க, இல்லை அப்பப்போ காலி பண்ணிடுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.